வணக்கம். நம்ம டெய்லி ஆஃபீஸ்ல சாப்பிடுறோமே அந்த லஞ்ச், அதுக்குள்ள ஒரு பெரிய டாக்ஸ் கணக்கே இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமாங்க, நம்ம ஆஃபீஸ் கேண்டீன் சாப்பாட்டுக்கு ஜிஎஸ்டி உண்டா இல்லையா? வாங்க இந்த இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விக்கு பதிலை இப்போ தேடலாம். ஆமா, இதுதான் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற முக்கியமான கேள்வி. நீங்க உங்க கம்பெனிக்கு சாப்பாட்டுக்காக ஒரு சின்ன அமௌண்ட் கொடுக்குறீங்க இல்லையா? அதுக்கு நீங்க ஜிஎஸ்டி கட்டணுமா வேண்டாமா? பார்க்கறதுக்கு இது ரொம்ப சிம்பிளான கேள்வி மாதிரி தான் தோணும். ஆனா, இதுக்குள்ள ஒரு சின்ன சட்ட சிக்கல் ஒளிஞ்சிருக்கு. அதை தான் நம்ம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். ஓகே, இந்த சிக்கலை அவிழ்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ்டியோட ஒரு முக்கியமான அடிப்படை விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, ஒரு முதலாளி அதாவது எம்ப்ளாயருக்கும் ஊழியர் அதாவது எம்ப்ளாயிக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப். ஜிஎஸ்டி சட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உறவு ரொம்பவே ஸ்பெஷல். அது ஏன் அப்படி ஸ்பெஷல்னு இப்போ பார்க்கலாம். ஜிஎஸ்டி சட்டத்தை ஒரு பெரிய பில்டிங்னு கற்பனை பண்ணிக்கோங்க. அந்த பில்டிங்குக்கு எது ஃபவுண்டேஷன் தெரியுமா? சப்ளைங்கிற ஒரே ஒரு வார்த்தை தான். ஒரு விஷயம் சப்ளை அப்படின்னு வகைப்படுத்தப்பட்டா மட்டும்தான் அது மேல ஜிஎஸ்டி வரிய போட முடியும். சிம்பிள். அப்போ உங்க கம்பெனி உங்களுக்கு சாப்பாடு கொடுக்குதே, அது ஒரு சப்ளையா இல்லையா? இதுதான் இங்க நாம பதில் கண்டுபிடிக்க வேண்டிய முதல் கேள்வி. இப்ப ஸ்கிரீனை பாருங்க. இதுதான் விஷயத்தோட முக்கியமான இடம். இடது பக்கம் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். உங்களுக்கு தர்ற இந்த கேண்டீன் வசதி உங்க எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்டோட ஒரு பகுதியா இருந்துச்சுன்னா சட்டம் அதை சப்ளைன்னு பார்க்காது. நோ சப்ளை, சோ நோ ஜிஎஸ்டி. ரொம்ப சிம்பிள். ஆனா அதே வலது பக்கம் பாருங்க. உங்க கான்ட்ராக்டுக்கு வெளியே இது தனியா ஒரு பிசினஸ் மாதிரி நடந்தா அப்போ அது கண்டிப்பா ஒரு சப்ளை தான். அப்படின்னா ஜிஎஸ்டி உண்டு. ஓகே, அப்போ கான்ட்ராக்ட்ல இருந்தா ஜிஎஸ்டி இல்லனா இருக்கு, விஷயம் முடிஞ்சிருச்சு நினைக்கிறீங்களா? இல்லவே இல்ல. இங்க தான் கதையில ஒரு முக்கியமான ட்விஸ்டே வருது. ஒருவேளை உங்க கம்பெனி அவங்களா விருப்பப்பட்டு இல்லாம ஒரு சட்டத்தோட கட்டாயத்தால உங்களுக்கு கேண்டீன் வசதி கொடுத்தா என்ன ஆகும்? இப்ப யோசிச்சு பாருங்க. ஆமாங்க. உதாரணத்துக்கு நம்ம கிட்ட ஃபேக்டரிஸ் ஆக்ட், அதாவது தொழிற்சாலைகள் சட்டம்னு ஒன்று இருக்கு. அது என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஃபேக்டரியில குறிப்பிட்ட எண்ணிக்கைக்கு மேல தொழிலாளர்கள் வேலை செஞ்சா அந்த கம்பெனி கட்டாயமா அவங்களுக்கு கேண்டீன் வசதி செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லுது. இப்போ பாத்தீங்களா, இது கம்பெனி மனசு வச்சு தர ஒரு சலுகை இல்ல, இது சட்டம் அவங்க மேல சுமத்துற ஒரு கடமை. இந்த சட்ட கடமை மொத்த ஜிஎஸ்டி கணக்கையுமே அப்படியே தலைகீழா மாத்திருது. சரி, இப்போ இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்ட வாங்க ஒரு சிம்பிள் செக்லிஸ்ட் மாதிரி விஷயத்த பிரிச்சு மேயலாம். ஜிஎஸ்டி வருமா வராதான்னு முடிவு பண்றதுக்கு என்னென்ன காரணிகள் முக்கியம்னு நாம இப்போ ஒன்னொன்னா பார்க்கலாம். இந்த டேபிள் தான் மொத்த விஷயத்தோட சாராம்சம். முதல் சினாரியோ பாருங்க. கேண்டீன் வசதி உங்க எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட்லயே இருக்குதா? அப்போ ஜிஎஸ்டி இல்ல, கிளியர். ரெண்டாவது சினாரியோ, கான்ட்ராக்ட்ல இல்ல ஆனா ஃபேக்டரிஸ் ஆக்ட் மாதிரி ஏதாவது சட்டப்படி இது கட்டாயமா? அப்போவும் பெரும்பாலும் ஜிஎஸ்டி கிடையாது. ஆனா இந்த மூணாவது சினாரியோவை ரொம்ப கவனமா பாருங்க. கான்ட்ராக்ட்லயும் இல்ல, சட்டத்திலயும் கட்டாயம் இல்ல, கம்பெனி வெறும் ஒரு சலுகையா ஒரு பேர்காயதை கொடுக்குதா? அப்போ ஜிஎஸ்டி வரதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகம். இதுவரைக்கும் நாம பார்த்ததெல்லாம் எம்ப்ளாயி பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ காயினை ஃபிளிப் பண்ணி கம்பெனி சைட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இங்க தான் இந்த முழு புதிரோட இன்னொரு முக்கியமான பகுதி வருது. அதுதான் இன்புட் டாக்ஸ் கிரெடிட், சுருக்கமா ஐடிசி. இந்த ஐடிசினா என்னன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சிம்பிளுங்க. இப்போ ஒரு கம்பெனி கேண்டீன் நடத்துறதுக்காக காய்கறி, கேஸ் சிலிண்டர்னு நிறைய பொருள் வாங்கும் இல்லையா? அப்படி வாங்கும்போது அது ஒரு ஜிஎஸ்டி கட்டும். அந்த வரிய அந்த கம்பெனி அரசாங்கத்துக்கு கட்ட வேண்டிய மொத்த ஜிஎஸ்டி வரியில இருந்து கழிச்சுக்கலாம். இதுக்கு பேர் தான் இன்புட் டாக்ஸ் கிரெடிட். இது கம்பெனிக்கு ஒரு நல்ல டாக்ஸ் சேவிங்ஸ். சரி, இந்த ஐடிசி பெனிஃபிட் எல்லா கம்பெனிக்கும் கிடைக்குமா? கிடைக்காது. அதுக்கு ஒரு சிம்பிள் டெஸ்ட் இருக்கு. முதல் கேள்வி, அந்த கேண்டீன் சட்டப்படி கட்டாயமா? பதில் ஆமாம் அப்படின்னா கம்பெனியால ஐடிசி கிளைம் பண்ணிக்க முடியும். அதாவது ஐடிசிக்கான கதவு திறந்திருக்கு. ஒருவேளை பதில் இல்ல, அது சட்டப்படி கட்டாயம் இல்லைன்னா சாரி, அந்த கதவு பூட்டியிருக்கு. உணவு, பானங்கள் சம்பந்தப்பட்ட செலவுகளுக்கு கம்பெனியால ஐடிசி எடுக்க முடியாது. சோ சட்ட கடமை தான் இந்த ஐடிசியை அன்லாக் பண்ற சாவி. இது வரைக்கும் நாம ரூல்ஸை பத்தி பேசணும். ஆனா ரியாலிட்டியில என்ன நடக்குது? கோர்ட் என்ன சொல்லுது? இங்க தான் விஷயம் இன்னும் கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆகுது. ஏன்னா இந்த குறிப்பிட்ட விஷயத்துல சட்டத்துல நேரடியான தெளிவான பதில் இல்ல. ஒரு பக்கம் சில அட்வான்ஸ் ரூலிங்ஸ் என்ன சொல்லுதுன்னா, காரணம் எதுவா வேணா இருந்துட்டு போகட்டும், ஒரு எம்ப்ளாயி கிட்ட இருந்து சாப்பாட்டுக்காக நீங்க ₹1 வசூல் பண்ணா கூட அது ஒரு கமர்ஷியல் ஆக்டிவிட்டி, அது ஒரு வியாபாரம், அதனால அதுக்கு ஜிஎஸ்டி உண்டுன்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லுது. இது ஒரு தரப்பு வாதம். ஆனா இன்னொரு பக்கம் பார்த்தா சில தீர்ப்புகள் இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா சொல்லுது. இல்ல, இது எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்டோட ஒரு பகுதி, இதுல வியாபார நோக்கம் எதுவும் இல்ல, அதனால இது சப்ளை கிடையாது, ஜிஎஸ்டியும் கிடையாதுன்னு சொல்லுது. பாத்தீங்களா? ஒரே கேள்விக்கு சட்டத்திலிருந்து 2 வெவ்வேறு பதில்கள் வருது. இந்த குழப்பம்தான் கம்பெனிகளுக்கு பெரிய தலைவலியா இருக்கு. இந்த சட்ட குழப்பத்தால கம்பெனிகளுக்கு என்ன ரிஸ்க்?
அவங்க கிட்ட தெளிவான எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட்ஸோ அல்லது கம்பெனி பாலிசியோ இல்லைன்னா டாக்ஸ் ஆஃபீஸர்ஸ் இதுக்கு வரி உண்டுங்கிற பார்வையை எடுத்துக்கிட்டு பெரிய வட்டியோட பெனால்ட்டியோட நோட்டீஸ் அனுப்ப வாய்ப்பு இருக்கு. அப்போ கம்பெனிங்க என்னதான் பண்ணணும்? அவங்களுக்கு இருக்கிற ஒரே பாதுகாப்பு கவசம் தெளிவான டாக்குமெண்டேஷன் மட்டும்தான். சரி, இவ்வளவு நேரம் நாம பேசுனதிலிருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான சில பாயிண்ட்ஸ். 1, உங்க எம்ப்ளாய்மெண்ட் கான்ட்ராக்ட் தான் எல்லாத்துக்கும் முதல் ஆதாரம். 2, ஃபேக்டரிஸ் ஆக்ட் மாதிரி ஏதாவது சட்டக்கடமை இருக்கான்னு செக் பண்ணணும், இது ரொம்ப முக்கியம். 3, எந்த ரிஸ்கையும் தவிர்க்கணும்னா தெளிவான பாலிசியும் டாக்குமெண்டேஷனும் அவசியம். கடைசியா 4வது, இந்த விஷயத்துல இறுதி சட்ட தீர்ப்பு இன்னும் வரல, சோ இந்த ரூல்ஸ் எதிர்காலத்துல மாறலாம். சட்டங்கள் எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல, மாறிக்கிட்டே இருக்கும். இன்னைக்கு நாம பார்த்த இந்த விதி கூட நாளைக்கு மாறலாம். கோர்ட்ஸ் இந்த விஷயத்துல தலையிட்டு ஒரு தெளிவான தீர்ப்பு கொடுக்கும்போது நிலைமை டோட்டலா மாற வாய்ப்பு இருக்கு. யாருக்கு தெரியும், ஒருவேளை நம்ம அடுத்த பெரிய டாக்ஸ் டிபேட் நம்மளோட ஆஃபீஸ் லஞ்ச் பத்தினதா கூட இருக்கலாம். என்ன சொல்றீங்க? யோசிச்சு பாருங்க. மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன்.